இங்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து சென்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரச்சார பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் முகமது ரபீக் அவர்களே, தொழில்நுட்ப அணியினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் என்பி நசீர் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரர் சபீர்கான் அவர்களே, சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் அருமை சகோதரர் அபீஸ்கான் அவர்களே, பெண்களுக்கான உரிமைகளை இங்கே எடுத்துரைத்து சென்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதரி ஐபிபியினுடைய மாநில பொருளாளர் சான்ராணி அவர்களே, பல்வேறு பொறுப்புகளை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களை நிகழ்விலே இணைப்பதற்காக இணைய வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, பிற கட்சிக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் உள்ள வேறுபாடை நீங்கள் இங்கு இணைவதற்கு முன்பாக அறிந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எவ்வளவோ கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில். மனிதநேய மக்கள் கட்சி ஏன் உருவானது? அரசியலை சாக்கடை என்று ஒதுக்கி தள்ளிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம், அந்த காலகட்டம் 16 ஆண்டுகளுக்கு முன்பாக. அரசியலை வெறுத்து ஒதுக்கக்கூடிய இளைஞர்கள் உருவாகி கொண்டிருந்த காலகட்டம் அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே அரசியல் சாக்கடை என்று ஒதுக்கியவர்களை நாங்கள் அரசியல் சாக்கடையை சுத்தம் செய்ய வந்திருக்கக்கூடியவர்கள் தான் என்பதனை நிரூபிக்கும் வகையில் எங்களுடைய சேவைகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 1995ஆம் ஆண்டு முதல் செய்து காட்டி, அந்த சேவை இயக்கத்தின் காரணமாக அதனுடைய பிரதிபலனாக அதனுடைய பிரதிபலிப்பாக 1995 துவங்கிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு பிறகு 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி இதே நாள் 7ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சி என்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்த நாள் இந்த நாள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்காங்க மாணவர்களே. அது மட்டுமல்ல, இந்த கட்சியை பொறுத்தவரையிலே யாரெல்லாம் இதில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் முடியும் என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வித்தியாசமா இருக்கும் கேட்கிறதுக்கு. இதிலே மது அருந்தவர்கள் பயணிக்க முடியாது, தீய செயல்களை உடையவர்கள் இதிலே பயணிக்க முடியாது, சமூக விரோத செயல்களை புரியக்கூடியவர்கள் இதனிலே சேர முடியாது. இப்படியா நம்ம கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா? ஏன் இந்தியாவில் இருக்கா? இது போன்ற ஒரு கட்சியிலே தங்களை இணைத்துக் கொள்வதற்காக தாங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்பதனை உணர வேண்டும் என்பதுதான் அருமான சகோதரர்களே, சகோதரிகளே. ஏதோ மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று சொன்னவுடன் எல்லா கட்சிகளையும் போல ஏதோ ஒரு இனத்திற்காக அல்லது ஒரு மதத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு கட்சி அல்ல. ஒட்டுமொத்த மனித குலத்திற்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாக ஒழுங்கக்கூடிய ஒரு கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி 16 ஆண்டு காலமாக செயல்பட்டு இன்னைக்கு 17வது ஆண்டு காலத்தை தொற்றிருக்கிறது சகோதரர்களே. இதை உறுதிபட கூட முடியும். 2011ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா சாஹிப் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் தன்னுடைய சட்டமன்ற உரையிலே குரல் கொடுத்து அவர்களுக்கான நியாயங்களையும் அவர்களுக்கான உரிமைகளையும் பெற்றுத் தந்தவர்கள் என்பதனை இந்த நேரத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே இன்று பாபநாசத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்கள் சுவாமிமலை அறுபடை வீடு முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளிலே ஒன்று. பாய்க்கும் கோயிலுக்கு என்ன இருக்குது நீங்க நினைக்கலாம். நான் சொன்னேன் அல்லவா, இந்த கட்சியானது அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் பாடுபடக்கூடிய கட்சி, உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய கட்சி என்று சொன்னேன் அல்லவா. அதன் அடிப்படையிலே அந்த கோயிலுக்கு வயதானவர்கள் செல்லும் பொழுது மேலே சென்று முருகப்பெருமானை வழிபட்டு திரும்புவதற்கு எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே என்னுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா சார் அவர்கள் என்ன செய்யணுமா, சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள். அங்கு சென்று வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு எளிதாக ஏறி இறங்கக்கூடிய வகையிலே லிப்ட் வசதியை
மின் தூக்கி வசதியை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று குரல் கொடுத்து அதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் அதை சுவாமிமலை மக்கள் வெகுவாக பாராட்டுகிறார்கள். எத்தனையோ எம்எல்ஏ வந்தாங்க, எவ்வளவு பேர் இங்க பொறுப்புல இருந்தாங்க. நீங்க வந்ததுக்கு பிறகாக தான் எங்களுக்கான இப்படி ஒரு விடிமோசம் பிறந்திருக்குது என்று சொல்லி நன்றியுடன் பாராட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய எம்எல்ஏ பொதுச் செயலாளர் அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் மணப்பாறையிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கை என்ன? மணப்பாறையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு நேரடியான பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்று அரசியல் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ராமேஸ்வரம் என்ன நாகூர் தர்காவா? முஸ்லிம்களுடைய வழிபாடு தலமா? அது அல்ல. ராமேஸ்வரத்தை நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய இந்து பெருமக்கள் சென்று வழிபடக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் என்று கருதக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு மணப்பாறையினுடைய மக்கள் நேரடியாக சென்று வர வேண்டும், அதை சுற்றியுள்ள மக்கள் நேரடியாக ஒற்றை பேருந்திலே சென்று வர வேண்டும் என்று கூறி அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மணப்பாறைக்கு முறுக்கு எவ்வளவு ஒரு ஃபேமஸ், அதே மாதிரி வேப்பிள்ளை மாரியம்மன் என்ற ஒரு கோவில் அங்க வந்து நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளால் வழிபடக்கூடிய ஒரு கோவில் சிறப்பு அங்க. அப்படியாப்பட்ட அந்த கோவிலுக்காக நுழைவு வாயில் அமைத்து தர வேண்டும் என்று அதை அரசிடம் தெரிவித்து அதற்கான அனுமதியை வாங்கி கொடுத்தவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் அப்துல் சமத் என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் பல்வேறு குழப்பங்களை உருவாக்கி அதன் மூலமாக கலவரத்தின் மூலமாக கலவரத்தையே மூலதனமாக கொண்டு அதிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி போன்ற அந்த கட்சிக்காரர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? பெரிய ஒரு கலவரத்தை இன்னைக்கு வந்து முதலில் உண்டாக்கத்துக்கு இருக்கிறாங்க. முடியுமா? இந்த மண் அப்படியாப்பட்ட மண் அல்ல. அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கும் இங்கு உள்ளவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய அரசியலுடைய ஆட்சியிலே அமர வேண்டும் என்று வந்து ஒரே எம்எல்ஏ சீட்டாக கிடைச்சிடணும் சொல்லிட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து ஒரு கலவரத்தை உருவாக்க செய்கிறார்கள் என்பதை அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இன்னும் சொல்லட்டுமா? பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் தான் மெலட்டூர் இருக்கிறது. மெலட்டூர் என்ற ஊர் கடுமையான விமர்சனங்கள் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜெயலலிதா போட்டியிடும் பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு கடுமையான விமர்சனங்கள். ஹெச் ராஜா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஹெச் ராஜா அவர்கள் கடுமையான விமர்சனங்களை அள்ளிக் கொண்டுகிறார். நாங்கள் எந்த ஒன்றியத்தில் தெரியுமா அதிகமான வாக்கு வாங்கணும்? ஹெச் ராஜா இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊராக இருந்த மெலட்டூரிலே அதிக வாக்குகளை பெற்றோம் என்பதனை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மார்க்கம் அப்படி, இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை எப்படி, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, அவர்களுடைய வழிபாடு அவர்களுக்கு, உங்களுடைய வழிபாடு உங்களுக்கு என்று மிக தெளிவாக குர்ஆனும் தெரிவித்திருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் சொல்கிறேன். 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த கட்சியானது எல்லாருக்கும் குரல் கொடுத்திருக்கிறது. இவர்களுக்கு என்று அல்ல, அனைவருக்குமாக குரல் கொடுத்திருக்கிறது. அது மீனவர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும். டெல்டா மாவட்டம் எல்லாம் கொந்தளிச்சு போய் கடந்த சூழ்நிலை அந்த நேரம் எல்லாம். அந்த நேரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் ரயில் மறியல், பஸ் மறியல் என்று மீத்தேன், ஈத்தேன் என்று அனைத்தையும் கொண்டு வந்து அண்மையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டங்களை சிதைக்கக்கூடிய செயலிலே ஈடுபட்டு இருந்த காலகட்டம். அந்த காலகட்டம் ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாராமுகமாக டெல்டா மாவட்டங்களை அழிப்பதற்காக அத்தனை முயற்சிகளையும் எடுத்தது. அதிலே முன்னின்று அனைத்து போராட்ட ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளை பதிய வைத்து ஜனநாயக ரீதியாக போராடி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்கள் மீதும்
வழக்கு இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய தலைவர் மீது வழக்கு, எங்களுடைய மேலெல்லாம் வழக்கு இருந்தும் கூட எங்களுக்கு மண்ணினுடைய உரிமை மிக பெரிது, இந்த மக்களுடைய மானம் பெரிது, அவருடைய வாழ்வாதாரம் பெரிது என்பதை கருதி களத்திலே நின்று போராடிய கட்சி இந்த கட்சி என்பதனை இந்த நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை முஸ்லிம்களுக்காக அல்ல, ஈழத்தமிழர்கள் இலங்கையிலே பாதித்துக் கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு இருந்த கொடூரனாக இருந்த சர்வாதிகாரியாக இருந்த அன்றைய அதிபர் ராஜபக்சேவுடைய அந்த போர் குற்றங்களுக்காக, அந்த ஈழத்தமிழர்களை பாதிப்படைய செய்ததற்காக சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்த வேண்டும் என்று முதலாக தமிழகத்திலே குரல் கொடுத்த ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி. குரல் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போதைக்கு எதிரான கட்சி இந்த கட்சி. சேவையின் மூலமாக மக்களுடைய மனதை வென்ற கட்சி இந்த கட்சி. இப்படியாக அடுக்கிக்கிட்டே போலாம். அரசை அங்கீகரித்த ஒரு கட்சி, ஒரு ஆணையம். தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு அடிச்சு நொறுக்கிட்டான், துப்பாக்கி பார்த்தவனெல்லாம் தெரிஞ்சு சுட்டுட்டான். சுட்டு தள்ளி கொண்டிருந்த பொழுது அந்த நேரத்திலே பம்பரமாக சுழன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அவசர கால ஊர்திகள் உள்ளே புகுந்து முன்னாட்டை 108 ஓடி ஒளிஞ்சிட்டான், எங்க போறதுன்னு தெரியாம. நம்மளுடைய ஆம்புலன்ஸ், இந்த கட்சியினுடைய ஆம்புலன்ஸ் ஆனது சுழன்று ஏறக்குறைய 18 பேர்களுக்கு மேலாக தங்களுடைய உயிர்களை காவந்து செய்த கட்சி என்பதனை நான் சொல்லவில்லை. இதற்காக அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் சொல்கிறது. இன்னைக்கு வரலாற்று நிகழ்வாக அது அரசாணையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னன்னு பார்த்தாக்கா இந்த 4 வருஷத்துக்கு ஒரு பெரிய பங்களா வாங்கியிருப்பாங்க, வீடு வாங்கியிருப்பாங்க, பெரிய அளவுல போயிருப்பாங்க. ஆனால் இந்த கட்சியை பொறுத்தவரையிலே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நான் மேடையில் வைத்துக் கொண்டு சொல்கிறேன், ₹1 லஞ்சம் வாங்காத சட்டமன்ற உறுப்பினரை பார்த்திருக்கீங்களா? எம்எல்ஏவை பார்த்திருக்கீங்களா? நாங்கள் சொல்ல முடியும், இந்த மேடையிலே அறைகோல் விட முடியும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ₹1 லஞ்சம் வாங்காதவர்கள் என்பதனை. எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் பைசா அகமது, அவர் ஒரு கவுன்சிலர், மாமன்ற உறுப்பினர். எனக்கு முன்பு பேசிய ரமேஷ் சொன்னது மாதிரி உங்கள் வீட்டினுடைய பிள்ளையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த கூட்டம். என்னுடைய அருமையை தொப்புள் கொடி உறவுகள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் நடத்திய, அவர் காட்டிய அந்த பணியானது இங்கே பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது மட்டும் போதாது, இந்த மண்ணை பக்குவப்படுத்தி இருப்பவர்கள் அப்படிதான் பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், அதே போன்று முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், கண்ணியமிகு காகிதமில்ல சாகியாவாக இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜாக இருக்கட்டும், இந்த மண்ணை பக்குவப்படுத்தி வைத்திருப்பது எப்படி என்று சொன்னால் பல வண்ண மலர்கள் பூத்துக் கொடுக்கக்கூடிய இந்த தேசம், குறிப்பாக தமிழ்நாடு. இதிலே கள்ளி செடியும் இருக்கும், ரோஜா செடியும் இருக்கும். ஆனால் ஒற்றை மலர் தாமரை மட்டுமே வளர வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறது. அதை எந்த காலத்திலும் மலர விடாமல் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அந்த உரிமையையும் அந்த பாதுகாப்பையும் அந்த அமைதியையும் நிலைநாட்ட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு வெகுண்டு எழுந்திருக்கிறது. அன்பான சகோதரிகளே, இதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தமிழ்நாடு என்றைக்கும் இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அருமையான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி கூறியவனாக நல்லதொரு நிகழ்ச்சிக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி.